வணக்கம். 80களில் தொடர்ந்து மெகாஹிட் திரைப்படங்களை கொடுத்து வந்த மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்களை குறித்த ஒரு புதிய பார்வை. 80s ஹீரோ, அந்த வரிசையில் ஸ்டைலிஷ் ஹீரோ, an ஐகானிக் ஹீரோ, யூனிக் ஹீரோ அப்படின்னா நிச்சயமாக வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மோகன் சார் அவர்கள் நமக்கு தெரிவார். ரேபன் மாதிரி காஸ்ட்லி ஃப்ரேம்ஸ், மெட்டல் ஃப்ரேம்ஸோட ஹீரோஸ் காட்சி கண்ட அந்த காலகட்டத்தில் சாதாரணமாக இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கோட்டட் ஃப்ரேம்ஸில் கூலர்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை, தன்னுடைய லுக்கை காட்டிக்கிட்ட கேர்ள்ஸோடைய லட்சம் கேர்ள்ஸோடைய, இன்னும் சொல்லப்போனால் பாய்ஸுடைய ஹீரோவாக, கனவு நாயகனாக இருந்தவர் மைக் மோகன் சார் அவர்கள். மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய மோகன் சார் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது பொதுவாக மைக் மோகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிஜத்தில் அவர் ஒரு 4-5 படங்களில் மட்டும்தான் மைக்கை பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கார். தென் ஒய் த டைட்டில் மைக் மோகன் அப்படின்னா, மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்கள் பாடுகின்ற பொழுது அவர் பாடுகின்ற அந்த பாவம் சிவாஜி சாருக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக மோகன் சார் அவர்கள் அந்த உச்சரிப்பை, அந்த பாவத்தை அவர் அப்படியே ஃபீல் பண்ணி திரையில் கொடுப்பார், ப்ரெசென்ட் பண்ணுவார். அதை பார்க்கும்போது அவரே பாடுற மாதிரி இருக்கும். அதனால தான் சில படங்களை மட்டுமே அவர் மைக் பிடிச்சி பாடியிருந்தாலும் கூட அவருடைய பாடல்கள் இசைஞானி அவர்களுடைய பாடல்களால் அவர் மிகப்பெரிய வெற்றியை கண்டார். மரியாதைக்கு உரிய, போற்றுதலுக்கு உரிய எஸ்பிபி அவர்கள் சொல்லியிருக்கார், மோகன் நீங்கள் பாடுறீங்களா நான் பாடுறீங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு உங்களுடைய பாடுகின்ற பாவம் இருக்குன்னு. எஸ், உணர்ந்து பாடுவார். செவாலியே சிவாஜி கணேசன் சார் படி மாதிரி அப்படியே உணர்ந்து, அந்த உச்சரிப்பை உணர்ந்து அந்த ஃபீலோடு பாடுவார். அந்த தலையை ஆட்டிக்கிட்டு அவர் பாடுற ஸ்டைல் இன்றைக்கும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எஸ், தட் இஸ் மோகன் சார். அவருக்கு இயக்குனர் மரியாதைக்குரிய பாலுமகேந்திரா சார், கேமராவில் லெஜெண்ட். அவர் கன்னடாவில் ஒரு படம் பண்ணுறார், கோகிலா. அந்த படத்தில் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ கலைஞானி கமல் சார் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு செகண்ட் லீடு கேரக்டருக்கு ஸ்டைலிஷ் மோகன் சாரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கும் கமல் சாருக்கும் உள்ள அந்த மரியாதை நிமித்தமாக, அந்த பாசத்தின் நிமித்தமாக, என்ன சொல்லப்போனால் கமல் சார் மேலே வணக்கத்திற்குரிய மோகன் சார் அவர்கள் வைத்திருக்க மரியாதையின் காரணமாக இன்றளவும் அவர் மேலே இன்டர்வியூஸ்லையும் இன்னும் பத்திரிகையில் சொல்லும் போதும் உயர்வான மரியாதைக்குரிய பதவியை அவர் சொல்லிட்டு இருக்கார். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கே பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷனில் தான் அவர் அறிமுகமாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால், இன்னும் சொல்லப்போனால் வேறொரு படத்தில் அவர் நடிக்கும்போது மொட்டை போட வேண்டிய ஒரு சூழல். பாலச்சந்தர் சார் அவர்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவருக்கே உண்டான அழகான அந்த ஹேர் ஸ்டைலை இழந்து மொட்டைத்தலையோட காட்சி அளிச்சிருக்காரு. பாலச்சந்தர் சார் நிச்சயமாக அந்த படத்தில் அவர் நடிக்க வைக்க முடியல. அதைத் தொடர்ந்து மீண்டும் அவர் லெஜெண்ட்ஸோடு தான் கைகோக்கிறார். எஸ், நிறையா ஹீரோயின்ஸ் கூட அவர் நடிச்சிருக்கார். ஆனால் அவர் மிஸ் பண்ண ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய லேட் ஸ்ரீதேவி மேடம் அவர்கள் தான். அவர்களோட நடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தும் கூட கால்ஷீட் ப்ராப்ளத்தால் மோகன் சார் அவர்கள் ஸ்ரீதேவி மேடத்தோட நடிக்க முடியல. அது தனக்கு ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டினே அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிடுறார். அதைத் தொடர்ந்து ரேவதி மேடம் அவர்கள், சுஹாசினி மேடம் அவர்கள், தொடர்ந்து எத்தனையோ ஆர்டிஸ்டோட அவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். எல்லாத்துக்கும் மேலே அவர் ஆரம்பத்திலேயே மோதிர கைன்னு சொன்னேன் இல்லையா, அப்படித்தான் மகேந்திரன் சார், மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய இயக்குனர் மகேந்திரன் சாரோட அவர் கைகோத்து அவர் கொடுத்த அந்த நடிப்பு, அந்த காட்சி அமைப்பு மிகப்பெரிய படங்கள், வெற்றி படங்கள். சார் நெஞ்சத்தை கில்லாத இன்றளவும் அந்த டாப்பிங் சவுண்டு, மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா சாருடைய அந்த வெறும் டாப்பிங் சவுண்டில் மட்டும் வரக்கூடிய அந்த சாங் எவ்வளோ பெரிய ஹிட்டு. அதுக்கு மோகன் சார் அவர்களும் சுஹாசினி மேடம் அவர்களும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாருடைய மனசுலையும் நிச்சயமாக லவ்வர்ஸ் மறக்க முடியாத ஒரு படம் கிளிஞ்சல்கள். அந்த திரைப்படத்தில் குறிப்பிட்டபடி சொல்லணும்னா, எஸ், சகலகலா வல்லவன், எல்லா திறமைகளும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய டிஆர் சார் அவர்கள் இசையமைச்சிருப்பார். அப்படி ஒரு அற்புதமான பாடல்களை கொண்ட கிளிஞ்சல்கள் படத்தினுடைய கிளைமேக்ஸ், இறந்து போன காதலியுடைய சடலத்தை பார்த்து அந்த காதலியை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து தனது உயிரை துறக்கின்ற ஒரு கதாபாத்திரம் மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பார். அதே போல் மோகன் சாருக்கு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. எஸ், நிறைய டைரக்டர்ஸை அவர் அவங்களுடைய முதல் படத்துக்கு இவர் சப்போர்ட்டிவாகவும் காரணமாகவும் இருந்திருக்கார். ஆல் இண்டியா லெவலில் மிகப்பெரிய இயக்குனராக இருக்கக்கூடிய வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மணிரத்னம் சார் உடைய முதல் படத்திற்கு இவர் காரணமாக இருந்திருக்கார், சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கார். எஸ், இன்னும் சொல்லப்போனால் மௌனராகம் அண்ட் இதய கோயில் 2 படங்களில் மோகன் சார் அவரோட இணைந்து பணியாற்றி இருந்தாலும் கூட, இன்னும் சொல்லப்போனால் அஞ்சலி திரைப்படத்தை ரகுவரன் சாரோட கேரக்டருக்கு மோகன் சாரை மணிரத்னம் சார் அவர்கள் அழைத்தும் கூட
அந்த ரோல் இருக்கக்கூடிய சின்ன கான்ட்ராவர்சியில் அவர் நடிக்கலன்னு சொல்லிட்டார். எஸ், அந்த குழந்தை கதாபாத்திரம் தனியாக படுத்துக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஹானஸ்டாக சொல்லி அவர் தவிர்த்திருக்கார். எஸ், கமிங் டு த பாயிண்ட், இதே கோயிலா மௌனராகமா மணிரத்னம் சாருடைய இயக்கத்தில் அப்படின்னு பார்த்தா ஐ ப்ரிஃபர் அண்ட் மை சாய்ஸஸ் இதே கோயில் அப்படின்னு ஹீரோ மோகன் சார் சொன்னதுக்கு காரணம், எஸ், மௌனராகம் த லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னம் சாருடைய கதை திரைக்கதை வசனம், அது அவருக்குள்ளேயே பல முறை அவர் உள்வாங்கிய படம் கதை. ஆனால் இதே கோயில் வணக்கத்துக்கு மரியாதைக்கும் உரிய ப்ரொடியூசர் ரைட்டர் கோவை தம்பி சாருடைய டீம் கதையாக இருந்து வசனமாக இருந்து ஸ்பாட்டுக்கு அந்த கதையும் வசனமும் வந்த பிறகு அங்கே ஸ்பாட்டில் டிசைட் பண்ணி இந்த கதை இந்த கதாபாத்திரம் இந்த வசனத்தை இப்படித்தான் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக மணிரத்னம் சார் இருந்தார் அப்படின்னா, எஸ், தட் இஸ் த கேப்டன்ஷிப் அண்ட் டைரக்டோரியல் டச் ஆஃப் மணிரத்னம் சார். எஸ், கமிங் டு மோகன் சார், மணிவண்ணன் சாரோட எஸ் கோபுரங்கள் சாய்வதிலே ஒன்ஸ் அகைன் வித் சுஹாசினி மேடம், என்ன ஒரு படம், என்ன ஒரு என்ட்ரி. அண்ட் கே ரங்கராஜ் சார் இயக்குனர் அவர்களோடு சேர்ந்த படம். மனோபாலா சாருடைய ரீஎன்ட்ரி. மனோபாலா சார் நிறைய படங்கள் கொடுத்து டேரக்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தொய்வு வரும்போது அவருக்கு பிள்ளை நிலா படத்தின் மூலமாக ஒரு ரீஎன்ட்ரியும் கிடைக்க செய்து அண்ட் ஆர் சுந்தரராஜன் சாருடைய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய ஆர் சுந்தரராஜன் சார் அவர்களுடைய பயணங்கள் முடிவதில்லை. அவருடைய பயணம் இன்னைக்கும் முடியாது. ஏன்னா மரியாதைக்குரிய இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சார் அவர்களை பற்றி மோகன் சார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சார் அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவார் டைரக்டர், அது ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமாக இருக்கும். அவன் அந்த காட்சி அமைப்பும் கதையும் மக்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஈஸியாக மக்கள் டச் பண்ணக்கூடிய கேட்ச் பண்ணக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய கதையை சொல்லுவார். தட் இஸ் வை ராஜாதி ராஜா வரைக்கும் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சார் ரீச் பண்ண முடிஞ்சது. a wonderful director. Yes, coming to மோகன் சார், why மோகன் சார் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல், என்ன காரணம் அப்படின்னா, எந்த விதமான தவறான காசிப்பும் அவரை குறித்து வந்ததில்லை. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவருக்கு மேலே நிறைய ஹீரோயின்ஸ்க்கு லவ் இருந்திருக்கு, உண்மைதான். ஆனாலும் கூட அந்த காசிப்லேயோ அந்த லவ்லேயோ அவர் தன்னைத்தானே மாட்டிக்கொள்ளாமல் சிக்க வைத்துக் கொள்ளாமல் எஸ் தவிர்த்து அற்புதமான குடும்ப வாழ்க்கையை மரியாதைக்குரிய கௌரி அம்மையாரோடு இணைந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து அழகாகவும் சிறப்பாகவும் இன்னும் சொல்லப்போனால் ஸ்டைலிஷாகவும் இருக்கார். எஸ், அதனால தான் இப்போவும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய இந்த மீடியாவில் ஃபிலிம் மீடியாவில் ஹரா படத்தையும் அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கார். இன்னும் பல படங்கள் தொடர்ந்து அவர் ஹீரோவாகவும், இன்னும் சொல்லப்போனால் ஹீரோவாக சக்ஸஸ் பண்ணவங்க எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி மோகன் சார் அவர்கள் ஒரு டெசிஷன் எடுத்தார்னா தெரியாது. ஏன்னா அவர் காலம் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் அவர்களைப் போலவே ஹீரோவாகவே இருக்கணும்னு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவர் எந்த ரோல் பண்ணாலும் அவர் சிறந்திருக்க, அவரால் நாம் மகிழ்ந்திருக்க ஜியோ ஸ்டுடியோ 1 சினிமா பட்டகம் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது. ஹேட்ஸ் ஆஃப் டு மோகன் சார். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். நன்றி.